உத்தரப்பிரதேச சட்டப்பேரவைத் தேர்தலில் மாபெரும் வெற்றியை பாரதிய ஜனதா கட்சி பெற்றிருக்கும் நிலையில் அந்த கட்சி சார்பில் முதலமைச்சராக யார் தேர்வு செய்யப்படுவார் என்ற கேள்வி தற்போது அனைவர் மனதிலும் எழுந்திருக்கிறது. நாட்டின் மிகப்பெரிய மாநிலத்தின் முதலமைச்சராக ஆகும் வாய்ப்பு இருக்கும் சிலரை பற்றி தற்பொழுது பார்க்கலாம். முதலமைச்சர் வேட்பாளர் யாரும் அறிவிக்கப்படாத நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி, தேசிய தலைவர் அமித்ஷா ஆகிய இருவரது பிரச்சார யுக்திகள் மூலம் வெற்றியை ஈட்டியிருக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கு முன் உள்ள முதல் வாய்ப்பாக கருதப்படுவர் மத்திய உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். ஏற்கனவே உத்தரப்பிரதேச முதலமைச்சராக இருந்த அனுபவம் மட்டுமின்றி ஊழலற்றவர் என்ற பெயரையும் பெற்றிருக்கும் ராஜ்நாத் சிங் முதலமைச்சர் பதவிக்கு முன்னிறுத்தப்படலாம் என்று கூறப்படுகிறது. இரண்டாவதாக, உத்தரப்பிரதேச மாநில பாரதிய ஜனதா கட்சியின் தலைவரான கேசவ் பிரசாத் மௌர்யா முதலமைச்சர் ஆகலாம் என்றும் கருதப்படுகிறது. மாநிலம் முழுவதும் பம்பரமாக சுற்றி தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு கட்சியின் வெற்றிக்கு வித்திட்டவர் என்ற வகையில் முக்கியமானவராகிறார் மௌர்யா. அவரது அமைப்பு ரீதியான திறனும் பலராலும் பாராட்டப்படுகிறது. ஆனால் மௌர்யா மீது இருக்கும் பல்வேறு குற்ற வழக்குகள் அவரது வாய்ப்பை கேள்விக்குள்ளாகி இருக்கிறது. ஆனாலும் இவை அனைத்தும் அரசியல் ரீதியில் தொடரப்பட்டவை என்கிறார் அவர். RSS இயக்கத்துடன் நெருங்கிய தொடர்புடைய தினேஷ் சர்மாவுக்கும் முதலமைச்சராகும் வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. தினேஷ் சர்மா தற்போது கட்சியின் மாநில துணைத் தலைவராகவும் லக்னோவின் மேயராகவும் இருக்கிறார். பிரதமர் மோடிக்கு நெருக்கமானவராக அறியப்படும் சர்மா இதுவரை மீடியா வெளிச்சத்திற்கு வராதவராகவே உள்ளார். இவர்கள் மட்டுமின்றி ரயில்வே இணையமைச்சர் மனோஜ் சின்ஹா, மத்திய கலாச்சாரத்துறை அமைச்சர் மகேஷ் சர்மா, நீர்வளத்துறை அமைச்சர் உமா பாரதி, கல்ராஜ் மிஸ்ரா, யோகி ஆதித்யநாத் ஆகியோர் பெயர்களும் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் பதவிக்கு அடிபடுகின்றன. யார் வாய்ப்பை பெறுவார் என்பது ஓரிரு தினங்களில் தெரிந்துவிடும்.